எதா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் நமக்கு உண்மையிலேயே நிறைய விஷயங்கள மாத்தப் போகுது. அதனால தான் தன்னம்பிக்கை, தன்னுணர்வு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இங்க பேசப்படுது. நம்ம கூட பேராற்றலும் சேர்ந்து இருக்கிறதுனால நமக்கு ஒரு கூடுதல் பலம் இருக்கு. ஆனா மனசு இவ்வளவும் தெரிஞ்சிருந்தும் அதே பயத்துல, அதே சிந்தனையில அப்படியே இருக்கிறதுக்கு ஒரே காரணம் நம்மளுடைய கடந்த காலம். நம்மளுடைய கடந்த காலத்துல நமக்கு நடந்த நிறைய விஷயங்கள் எல்லாம் ஒன்னொன்னா சேர்ந்து, முக்கியமா ஏன்னா கடந்த காலத்துல கெட்டது மட்டும் நடக்கல, நல்லதும் நிறைய நடந்திருக்கு. ஆனா நாம கவனிச்சது என்னமோ நமக்கு வலியையும் வேதனையும் கொடுத்ததைத்தான். அதைத்தான் அதிகமா சிந்திச்சிருக்கோம். அப்படிங்கிறதுனால நாளைக்கு நமக்கு நல்லது நடக்கும்னும், எல்லா விஷயங்களும் ரொம்ப இலகுவா நடக்கும்னும் நம்மளால நம்ப முடியல. கடந்த காலத்துல ஏற்பட்ட மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா தான் இருக்குமோ, ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம போராடி தான் அடையணுமோங்கிற மாதிரியான சிந்தனை கடந்த கால பதிவுகள்ல இருந்து அப்படியே எதிர்காலத்துக்கு கடத்தப்படுது. இந்த இடத்துல தான் நாம இதை பிரேக் பண்ணி ஆகணும்.